இன்னும் பாருங்க 3 கிழமை 3rd வீக் 3வது கிழமை மறந்துடாதீங்க. இதை ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு வந்து தெரியும். இது இந்த முதல்ல உள்ள 2 வீடியோ வந்து போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளவு 3 கிழமைக்கு முடிச்சு நாங்கள் கேபிள் அண்ட் ஹிப் டு கேபிள் லஃப் கன்வர்ஷன் அப்படி இருக்குன்னு டைல் விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வெளி டோமருக்கு செய்து கொண்டிருக்காங்க. இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. இதில் டீட்டெயிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. லுக் அட் திஸ். 2 விதமான ரூஃப். இது நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரியான அமைப்பான வீடுகள் உள்ள ஆக்கள்னு சொன்னால் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கும் உண்மையிலேயே. இது ரெட்லேண்ட் 49ன்னு சொல்கிறது. ரெட்லேண்ட் 49ல் கிரே கலர் டைல்ஸ் பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லி. முன் ரூஃப் ரெட்லேண்ட் 49 கிரே கலர் டைல்ஸ் சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். இது இருக்கா கொஞ்சம் என்ன சொல்கிறது, தண்ணி பட்டா மழை தண்ணிகள் பட்டா இதெல்லாம் காட்டினா அப்புறம் தான் பார்க்க இன்னும் வேறு லெவலில் இருக்கும். சைடுக்கு ஃபுல்லாக சிமினி எல்லாம் எடுத்து அப்படி வேறு லெவலில் முடிச்சிருக்கு. இது அனைத்துமே 3 கிழமை அதாவது 3வது வாரத்துக்குள்ளே இந்த லஃப் கன்வர்ஷனுக்குரிய இதுகள் முடித்து உள்ளுக்கு பார்ட்டிஷன்லேருந்து எல்லாமே நடந்துடுது, எல்லாம் முடிஞ்சுது. அதில் இருந்து இதுதான் ஃப்ரண்ட் ரூஃப். இங்கே பாருங்கள். இப்போ இந்த சைட் டோமரையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சைட் எட்ஜஸ் எல்லாம் பாருங்கள் என்ன மேலே ஃபினிஷ் பண்ணி எப்படி முடிச்சிருக்கோம்னு சொல்லி. வெளியில் சைட்டுக்கு ஒரு விண்டோ வச்சுருக்கிறோம். மேலே டோமர் அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் நடந்துட்டுது. இது கூல் டெக்குன்னு சொல்கிறது. கூல் டெக்குன்னு சொன்னால் உள்ளுக்கு இன்சுலேஷன் வச்சு செய்கிறது, வெளியில் இன்சுலேஷன் வச்சு செய்யாமல். இப்படியே பின்னுக்கு போவோம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு வேலைகள் துரித கதையில் நடந்து கொண்டிருக்கின்றன. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. டோமருக்குரிய டைல் ஒர்க்கள் வட்டி எல்லா விதமான இதுகளுமே முடிச்சோன்றிருக்கு. பாருங்கள் இதில் லைட் எல்லாம் வச்சு வேறு லெவலில் இருக்கும். இருக்குன்னு பாருங்க. சேரம் டஸ்ட்டாக இருக்குது இந்த ஏரியா. இப்போ இந்த சைடு பாருங்க அப்படி முடிச்சிருக்கு. உண்மையிலேயே என்ன சொல்கிறது, ஒரு டெடிக்கேட்டடான டீம், கைதேர்ந்த வேலையாட்கள், வேலை தெரிந்தவர்கள், இதிலே ஊறி போனவர்கள், அவர்கள்லாம் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நிறுவனத்தின் சைட்டில் இருந்து பார்த்தீங்களா. இது பின்னால் டோமர் 3வது வாரம் முடியுது. நான் சரியாக இருந்தால் அடுத்த கிழமை இதெல்லாம் ஃபுல் வழி வேலையெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடித்து நேராக உள்ளுக்கு தான் ஃபுல்லு பிளாஸ்டர் போர்ட் சீலிங் பிளாஸ்டிங்கோடு நிற்போம். இது 3வது வாரத்தில் உள்ளுக்கு பார்ட்டிஷன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், மெகா ஃப்ளோர் எல்லா விதமான இதுகளுமே துரித கதியில் செய்ய முடிக்க எஸ்பி கன்சல்டன்சி மறந்துடாதீங்க. மெகா ஃப்ளோருக்குரிய ப்ரிப்பேரேஷன் நடந்துகிட்டு இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அப்படியே இதான் 3 ரூம்ஸ் இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்றதுனா தெரியுது. இது பாக்ஸ் ரூம் ஃபுல்லாக பைப்லைன் ஒர்க் நடந்து கொண்டிருக்குது. இந்த பைப்லைனை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பாருங்கள் இதெல்லாம் ஃபுல் இன்சுலேட்டட் பண்ணி ஃபுல்லாக அப்படியே மேலுக்கு போகுது, மேல் லெஃப்ட்டுக்கு போய் கொண்டிருக்குது. சீலிங் எல்லாம் கலாட்டி கொட்டிட்டோம். இந்த ரெண்டர் மெட்டீரியல் இதை பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் நல்ல திக்காயும் நல்ல இதாகவும் இருக்கிறபடியால் அதை விட்டுருக்கலாம். இந்த லைனுகள் இதுதான் இந்த சால்ட் இதை யூஸ் பண்ணி செய்யாமல் இது ஒரு ஸ்பெஷல் இந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து எல்லோரும் வந்து கூடுதலாக இங்கே செய்கிறது குறைவு. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூடுதலாக வந்து செய்வாங்க. மற்ற பெரிய பெரிய கம்பெனிகளில் வந்து செய்வாங்க இந்த மாதிரியான ஒர்க். பாருங்கள் ஒர்க்கின் டீட்டெயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எப்படி போகுது, என்ன சைஸ் பைப்புகள், இந்த மாதிரியான ஒர்க்குகள்னு சொல்லி தெரியும். மெகா ஃப்ளோ சிஸ்டம். அப்போ இந்த வீட்டில் 2க்கும் மேற்பட்ட பாத்ரூம், கிட்டத்தட்ட 3 பாத்ரூம் பெற போகுது. அப்போ அதனால் மெகா ஃப்ளோ தான் நல்லா. மற்றது இந்த ரேடியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக வந்து வெட்டி போலுக்குள்ளால் வரும். அப்போ அந்த சர்ஃபேஸ் ஏரியாக்கள் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஈஸி டு க்ளீன், மற்றது லுக் நைஸ் ஆகியும் வந்து இருக்கும். சரியா. இது இப்போ அதுக்குரிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. வேலைகள் துரித கதையில் நடந்து கொண்டிருக்கு. இது பாத்ரூமுக்குரிய ப்ரிப்பேரேஷன் செய்து கொண்டிருக்கிறோம். பாத்ரூமுக்குரிய ப்ரிப்பேரேஷன் கம்ப்ளீட் நியூவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது மேலே பாத்ரூம், இது 2வது ரூம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக எடுத்து செய்திருக்கலாம். ஃபுல்லாக எடுத்துட்டோம், நடந்து கொண்டிருக்குது.
இப்போ அப்படியே நான் லொஃப்ட்டுக்கு போகிறேன் மேலுக்கு. சரியா, இது இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பைனில் இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செய்திருக்கு. இதுக்கு வார்னிஷ் பண்ணலாம். மற்றது கார்பெட்டும் அடிக்கலாம். கார்பெட்டும் மண்ணுமெண்டு அடித்து கொள்ளலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக எல்லாமே கிங்ஸ் ஃபேன் வச்சு இன்ஸ்டலேஷன் எல்லாமே முடித்து அதுக்குரிய ஒர்க்குகள் துரித கதியில் நடந்து கொண்டிருக்கு. இப்போ அப்படியே மேலே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த லேண்டிங் ஏரியா பார்ட்டிஷன் எல்லாமே வந்து ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் ஒர்க்கும் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. இது வந்து நீங்கள் அங்கே சைட்டுக்கு நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து பாத்ரூம் நல்ல ஒரு ஏரியாவில் வந்து நல்ல ஒரு சைஸில் வந்து வரும். இதுக்குரிய ஒர்க்குகள் நடந்து கொண்டிருக்கு. இது 3வது கிழமை, மறந்துடாதீங்க. 3வது கிழமைக்குள்ள இவ்வளோ வேலை முடிச்சு எடுத்துருக்கிறோம். எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க. இது மாஸ்டர் பெட்ரூம், இது பெரிய ரூம், அந்த மாதிரி வரும். கிங்ஸ் ஃபேன் ஃபுல்லாக வோல் டு வோல் ஃபுல்லாக மேக்ஸிமம் எடுத்து செய்திருக்கிறோம். வெளி டைல் ஒர்க் அங்கால செய்து கொண்டு இருக்கின்றாங்க. இதில் சைட்டுக்கு வந்து ஒரு விண்டோ வந்து ஒன்று போட்டிருக்கிறோம். விண்டோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்கும். இது இவ்வளோ தூரம் கவர் பண்ணியும் இந்த வெளிச்சங்கள் வந்து அங்கே இருக்குதுன்னு சொன்னால் பாருங்களேன். அதான் அந்த அமைப்புன்னு சொல்லுவேன். இதுலேயே இன்னொரு பாக்ஸ் ரூம் வந்துருக்குது முன்னுக்கு. இதுக்குள்ளே தான் நாங்கள் கொண்டு வந்து இந்த மெகா ஃப்ளோவை கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா தெரியும். பிளாஸ்டர் போட்டு எல்லாம் ஃபுல்லாக அடித்து மேலுக்கு எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தான் அதை விடுறது. சும்மா அந்த ரூஃபை வந்து இன்ஸ்டலேஷன் மட்டும் செய்துட்டு விடாமல் அந்த லைன் ஹாரிசான்டலில் இந்த டேங்கை வச்சு செய்வோம்னு சொல்லி யோசிச்சிருக்கிறோம். அப்படியும் செய்யலாம். வேர்ட்டிக்கெல்லாம் கூடுதலாக நாங்கள் செய்திருக்கிறோம். இது ஹாரிசான்டல் ஒரு சின்ன ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாக்ஸ் ரூம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிவிப்பாங்க எப்படி என்ன ஹைட்டில் இருக்குன்னு. பாக்ஸ் ரூம் ஹைட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல ஒரு டிசைனிங், நல்ல ஒரு இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கிச்சன் எயிட் மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வருவோம்னு சொல்லி யோசிச்சிருக்கிறோம். பட் அது எந்த அளவுக்கு அது அமையும், எந்த அளவுக்கு அது இதானுன்றதை பொறுத்திருந்து பார்த்து நாங்கள் செய்யலாம். இதுதான் பாத்ரூம். இது ரூம். பாருங்கள் ஹைட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கும். பார்க்கவே ஒரு என்ன சொல்கிறது, இன்னொரு ஃப்ளோரில் நின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து நாங்கள் இதை ஒரு லொஃப்ட் கன்வர்ஷன்றப்போ நாங்கள் சும்மா அதை செய்துட்டு போகக்கூடாது. செய்கிறன்றதை விட அதையும் தாண்டி ஒவ்வொரு சின்ன ஸ்பேஸையும் வந்து நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணி அதை எடுக்கல தான் இந்த பியூட்டி வந்து நல்லா வரும். இது மறந்தாங்க 3வது வாரம். இந்த 3வது வாரம் எண்டில் தான் இவ்வளவுமே முடிச்சிருக்கிறோம். பொறுத்து பாருங்கள் இவ்வளோ காலத்தில் இந்த வேலையை முடிக்கின்றோம். இவ்வளோ டீட்டெயில் ஆஃப் த ஒர்க் உண்டு. எலக்ட்ரிக் முடிச்சிட்டோம், ப்ளம்பிங் அதுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பட் ஆகவே இதுதான் உறவுகளை இந்த வாரத்துக்கான நிகழ்வுகள். திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான். கனவே கேட்கும் நீங்கள் நாங்கள்